இல்லை, இதுக்கப்புறம் யாரும் வைக்க முடியாது பேங்க்ல. அந்த மாதிரி தான் பண்றாங்க. ஃபுல்லா சேட்டு கார்டில் தான் வைக்கணும்ட்டு அவங்களோட ஒரு ஆப்ஷன் அது. அப்படியே ஃபுல்லாக மாற்றிட்டாங்க. எல்லாரும் வந்து சேட்டு கார்டில் தான் வைக்கணும். ஏன்னா 1 இயர்ல வந்து நீங்கள் ஒரு 10 lakhs வைக்கிறீங்க அப்படின்னா என்ன வாங்குறீங்கன்னா 10 lakhs திருப்பி நீங்கள் பே பண்ணணும். 1 இயர்ல பே பண்ணிட்டு திருப்பி நீங்கள் 1 day கழிச்சு தான் வைக்கணும். ஸோ அதனால இப்போ யாரும் வைக்க மாட்டாங்க. இந்த நகை வாங்கின சீட்டு வந்து நாங்கள் எங்களால் வச்சுட்டு இருக்க முடியாது. அது ரொம்ப கஷ்டம் தான். அது எவ்வளோ நாளைக்கு நாங்கள் பாதுகாப்பு வச்சுட்டு இருக்க முடியும்? அப்போ பேங்க்ல இப்படி சொன்னாங்கன்னா நாங்கள் அப்போ சேட்டு கடையை தேடி தானே போக முடியும். சேட்டு கடையில் வட்டி அதிகம். எங்களால் சேட்டு கடையில் போக முடியாதுன்னா நாங்கள் பேங்க்குக்கு வரோம். அப்போ பேங்க்ல இந்த மாதிரி சொன்னாங்கன்னா அப்போ நாங்கள் எங்களுக்கு தானே பாதிப்பு. ஏழை மக்களுக்கு எவ்வளோ பாதிப்பு இது? நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க. இது எவ்வளவு பெரிய கஷ்டம். சத்தியமா இவனுங்களாம் விளங்கவே மாட்டானுங்க. ரொம்ப வேதனை. எனக்கு ரொம்ப கஷ்டம். எனக்கு 50 பவுன் நகை இருந்தும் அதை மீட்கவும் முடியாம, வைக்கவும் முடியாம, ரினியூவலும் பண்ண முடியாம ரொம்ப கஷ்டப்படுறேன். நலன்லாம் கிடையாதுங்க. சத்தியமா நலன்லாம் கிடையாது. நல்லாவும் இருக்க மாட்டாங்க. ஆனா ரொம்ப சாபத்தை வாங்கி கொட்டிக்கிறாங்க. இதுனா கொஞ்சம் வட்டி கம்மின்னு தானே பேங்குக்கு போறோம். இதுல இத்தனை ரூல்ஸ் போறதுக்கு என்னங்க காரணம் இருக்கு? தேவையில்லாத காரணம் தானே.